ஹாய், ஐம் கருந்தேல் ராஜேஷ். தமிழ் ஸ்டுடியோ நேயர்களுக்காக திரைக்கதை பற்றி கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, திரைக்கதை எழுதுறதுக்கு என்ன தேவை, ஒருத்தர் தன்னை தயார்படுத்திக்கணும், எப்படி எக்விப் பண்ணிக்கணுங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது அட்வைஸ் இல்லை, ஒரு சஜஷனாக வச்சுக்கோங்களேன். நிறைய படிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் திரைக்கதைங்கிறது எழுத்து சார்ந்தது, ரைட்டிங். நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு பேப்பரை ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி வரிசையாக 100, 150, 120 பேப்பர்களை ஃபில் பண்ணணும் அப்படின்னா முதல்ல படிக்க தெரிஞ்சிருக்கணும். நல்லா படிக்க தெரிஞ்சால் தான் நல்லா எழுத முடியும். படிக்கிறது அப்படிங்கிறது எது வேணால் படிக்கலாம், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், எது வேணால் படிக்கலாம். ஆனால் படிச்சுக்கிட்டே இருக்கணும், தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நம்பர் 1 பாயிண்ட்டு. நம்பர் 2, ரைட்டிங். தினமும் எழுதணும். தினமும் எழுதாட்டி திரைக்கதை க்ளீனாக வராது. தினமும் 1 பேஜோ 2 பேஜோ எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதை பற்றி எழுதலாம் அப்படின்னா, உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் பற்றி எழுதலாம், இல்லை ஏதாவது ஃபிக்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்கள் கதையவே எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தினமும் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா 1 மாதம் போதும். 1 மாதம் உங்கள் கையில் ஒரு 50-60 பேப்பர் இருக்கும். உங்கள் ரைட்டிங் நல்லா டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கதை எழுத ஆரம்பிக்கலாம், திரைக்கதை எழுத ஆரம்பிக்கலாம், எது வேணால் செய்யலாம். பட் எழுதிக்கிட்டே இருக்கணும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் லைஃப்பில் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது ஒரு சோகம்னா என்னென்னு தெரியணும். ஒரு எமோஷனை எப்படி ஒரு படத்துலையோ ஒரு திரைக்கதையிலையோ கொண்டு வரணும்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த எமோஷனை கடத்துறது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா 1-2 கதைகளுக்கு மேலே, 1-2 திரைக்கதைக்கு மேலே உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. ரொம்ப ஃப்ளாட்டாக போயிடும். அப்புறம் திரைக்கதை நல்லா இருக்காது. ஸோ ஒவ்வொரு எமோஷனுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அனுபவம் கொஞ்சம் இருக்கணும். ஏன் அப்படின்னா, திரைக்கதை எழுதும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக வேறு சில கேரக்டர்ஸோட அனுபவங்களை தான் எழுத போகிறீங்க. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வேறு கேரக்டர்கள் வேறு இடங்களில் எப்படி எமோஷனை ஃபேஸ் பண்ண போகுது எழுத போகிறீங்க. அதுக்கு அந்த எமோஷன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கேயாவது ட்ராவல் போகலாம், யாரையாவது மீட் பண்ணி பேசலாம், புது மனிதர்கள்கிட்ட பழக்கம் வச்சுக்கலாம். சம்ஹவ் உங்களுக்கு எமோஷன்ஸ் தெரியணும், இல்லை எமோஷன்ஸ் எப்படி கன்வே பண்ணணும்னு தெரியணும். தென் நிறைய படங்கள் பார்த்துருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம எழுதுகிற சீன் நமக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பார், நமக்கு தெரியாது. அந்த விஷயம் இருக்கா, ரெப்படேஷன் இருக்கா, அது காப்பியாக மாறிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி பல நல்ல படங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது எல்லாமே நம்ம எக்விப் பண்ணிக்கிறதுக்காக. அப்படி நம்ம எக்விப் பண்ணிக்கிட்டா தான் நம்ம எழுதுகிற சீன் ரெப்படேட்டிவாக இல்லாமல் நீட்டாக இருக்கா, க்ளீனாக இருக்கான்னு தெரியும். இல்லை அது ஏற்கனவே இருக்குன்னா அதை எப்படி நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ரொம்ப முக்கியம். கடைசியாக நிறைய படங்கள் பார்த்து பழகியிருக்கணும். நிறைய படங்கள் பார்த்தா தான் ஒவ்வொரு ஊர்லேயுமே, ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒரு குறிப்பிட்ட எமோஷனை எப்படி வித்தியாசமாக கையாளுறாங்கன்னு தெரியும். அந்த வித்தியாசமாக கையாளுறது நம்ம திரைக்கதை எழுதும்போது யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஊரில் இது வரைக்கும் லட்சக்கணக்கான படங்கள் வந்துடுச்சு. ஒரே காட்சியே பல தடவை ரிப்பீட் ஆகுது. அப்போ புதுசாக ஒரு காட்சியை எப்படி வைக்க முடியும்? புதுசாக ஒரு காட்சியில் நீங்கள் என்ன காமிக்க விரும்புகிறீங்க, நீங்கள் சொல்கிற எமோஷனை வித்தியாசமாக எப்படி காட்டுறது அப்படிங்கிறதுக்காகவாவது நிறைய படங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய படங்கள் பார்த்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு திரைக்கதை கலையில் நம்மளை நாமளே எக்விப் பண்ணி ஒரு மாஸ்டராக மாறுறதுக்கு இது எல்லாமே தேவைப்படுது. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணினால் ஒரு மிகச்சிறந்த திரைக்கதையாளராக யார் வேணுமானாலும் வர முடியும். கடைசியாக ஒரு விஷயம், இது நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் நல்ல மனிதராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நல்ல திரைக்கதை எழுத்தாளராக வர முடியும். அது ரொம்ப முக்கியம். நன்றி. ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிவன். தேங்க்யூ.